ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சரண்டர் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. படம் பயங்கர கிரவுண்டடா ரியலா நேச்சுரலான ஒரு போலீஸ் டிராமாவை இன்வெஸ்டிகேஷன் மோட்ல மிஸ்டீரியஸான சஸ்பென்ஸ் ஃபேக்டரோட நரேட் பண்ணி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. படத்துல பல இடத்துல கேங்ஸ்டர் டிராமா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்துல பிக் பாஸ், தர்ஷன், லால், சுஜித் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு நம்ம கதையோட ஹீரோவான தர்ஷன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய லால் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா இருக்காரு. எலெக்ஷன் டைம்ல மன்சூர் அலிகான் கிட்ட இருக்கக்கூடிய கன்னை கொண்டாந்து ஸ்டேஷன்ல சரண்டர் பண்றாரு. அந்த கன் ஸ்டேஷன்ல இருந்து காணாம போக அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, இதுக்கு நடுவுல ரைட்டருக்கும் வில்லனோட தம்பிக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன, கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசருக்காக நம்ம தர்ஷன் என்ன பண்றாரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூட்ல எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ராவான ரியலிஸ்டிக்கான த்ரில்லர் படம் பண்ணணுங்கிறதுக்காகவே கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டம் கட்டி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் விளையாண்டுருக்காங்க. ஸ்கிரீன் பே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஸ்டேஜிங் பண்ணி பயங்கரமான ஒரு ஃபேஸ் ஆஃப்ல கொண்டு போய் இன்ட்ரோல் பாயிண்ட்டை டச் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பல சீன்ஸ் பயங்கர டிராகிங்கா ஸ்லோவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இன்னுமே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல ட்ரிம் ஆஃப் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு பல விஷயம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கிளீஷேவா ஜென்ரிக்கா இருந்துச்சு. ரொட்டீனான த்ரில்லர் டிராமா ஃபார்முலா தான் இங்கேயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இந்த படத்துல நோட்டபிளா என்னன்னு கேட்டீங்கன்னா சாங்ஸ் இல்ல, ஹீரோயின் இல்ல, தேவையில்லாத லவ் ட்ராக் டிராமா எல்லாத்தையுமே அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தாலும் சஸ்பென்ஸ் அண்ட் டென்ஷன் பில்ட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸை பயங்கர லென்த்தியா எடுத்து வச்சுட்டாங்க. கன்னை தேடுற கதையில பாஸ் விட்டுட்டு கேங்ஸ்டர் டிராமாவை வச்சு என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஹீரோக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப் பண்ணி கேட்கற மாதிரி பல விஷயத்த உருட்டி பரட்டி தான் கிளைமேக்ஸ்ல கன்னை கொண்டாந்து பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டோரியோட நரேஷன் நல்லா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாம போயிடுச்சு. படத்தை இன்னுமே ஃபாஸ்ட் பேஸ்ல பெட்டரா பேஸ் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்துங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. நிறைய மலையாளம் த்ரில்லர் டிராமாவை ரெஃபர் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். மலையாளம் மூவியை தமிழ் அடாப்டேஷன்ல எடுத்த ஒரு ஃபீல்ல பல சீக்வன்ஸை செகண்ட் ஹாஃப்ல பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல சஸ்பென்ஸ் டென்ஷன் பெருசா பத்தல, கிளைமேக்ஸ் நீட்டான ஒரு எண்டிங்கை கொடுத்துதான் முடிச்சிருந்தாங்க. ஓவராலா வாட்சபிளான ஒரு டீசென்ட் த்ரில்லர் டிராமாங்கிறத நீங்களே பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் படத்துல இருக்கக்கூடிய பல கேரக்டர் ஓப்பன் என்னடா விட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைலாக்ல ரைட்டிங் வச்சு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருந்தாலும் பெருசா அந்த சீன்ஸ் எந்த ஒரு எமோஷனல் டிராமாவையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலங்கிறது நீங்களே யோசிப்பீங்க. அண்ட் வில்லனோட கேரக்டருமே நோட்டபிளா நீட்டா இருந்துச்சு. அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா டென்ஷன் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஹை மொமெண்ட்ல கொண்டு போயிருந்தாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பத்தலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜ் தமிழ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த சரண்டர். இந்த மூவிக்கு நம்ம தரப்புல ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.